கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே கூட வேத வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும், 17ஆம் வசனம் முதற்கொண்டு 24ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த பகுதியை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்திலே கரைப்பட்டு இருக்கிறதான இந்த உலகத்திலே சுத்தமாக நம்மை காத்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், ஆலோசனை, ஆண்டவர் நமக்கு ஆலோசனையை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். வாசிக்கலாம் 24ஆம் வசனம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆலோசனைக்காரராய் இருக்கிறது, ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை கிளீனாக பாதுகாக்கிறார், கிளீனா இருக்கும்படி, சுத்தமா இருக்கும்படி நம்மை பாதுகாக்கிறார். அடுத்தபடியாக நமக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், ஆலோசனைக்காரராய் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி ஆலோசனையை கொடுக்கிறார் என்றால், இந்த சங்கீதம் முழுவதும், இந்த சங்கீதத்திலே நாம் பார்ப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கொண்டு, வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சாட்சி என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், உம்முடைய சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் வேத வசனத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி அவர் ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், வேத வசனத்தின் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி ஆலோசனை கொடுக்கிறார் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். 23ஆம் வசனம். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள், உமது அடியேனோ, உமது அடியேனோ, உமது அடியேனோ. இந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால், இந்த வார்த்தையானது அடியேன், அடியேன் என்ற வார்த்தை அநேக இடங்களிலே, அநேக வசனங்களிலே நம்ம கவனிக்கலாம். 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 38ஆம் வசனம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு, உமது அடியேனுக்கு. 49ஆம் வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக, உமது அடியேனுக்காக, உமது அடியேன், உமது அடியேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே அநேக வசனங்களிலே இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். அடியேன் என்று சொன்னால் சர்வன்ட். நான் ஆண்டவரே உமது வேலைக்காரனாக அல்லது உமது ஊழியக்காரனாக இருக்கிறேன், உம்முடைய ஆலோசனை எனக்கு தாரும். நீர் எனக்கு ஒரு எஜமானனாய் இருந்து, எனக்கு நீர் தலைவராய் இருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனையை தாரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆலோசனைக்காரராய் இருக்கிறேன். எப்படி ஆலோசனை கொடுக்கிறேன் என்றால், நீ சர்வெண்டா இருக்கிற, சர்வெண்டா இருக்கிறதுனால நான் தலைவராய் இருந்து அல்லது எஜமானனாய் இருந்து நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். இந்த ஆலோசனை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்றால், வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஏலி என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். அவர் தேவனுடைய ஊழியர். அவருக்கு பிற்பாடு சாமுவேல் அந்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாய் இருந்தார். அப்போ ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்ததான மிக ஒரு அருமையான ஒரு சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், சாமுவேலுக்கு தெரியல, ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், ஆனால் சாமுவேலுக்கு தெரியல. அப்ப ஏலி கிட்ட கேட்கும் போது ஏலி சொல்றாரு, நீ போய்
சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவன் சாமுவேல் சொன்னபோது ஆண்டவர் அவனிடத்தில் பேசினார், ஆலோசனை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக வரைக்கும் 3 முறை ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா சாமுவேலுக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஏலி சொல்லி கொடுக்கிறான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சாமுவேலுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருந்தார். சாமுவேல் அந்த ஆலோசனை எப்படி பெற்றுக்கொண்டான்? காதால கேட்டுக்கொண்டான். காதால ஆண்டவர் பேசினதை அவன் என்ன பண்ணா? கேட்டான். ஆண்டவர் எஜமானனாய் இருக்கிறார், நாம் வேலையாளா இருந்து ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் வேத வசனத்தின் மூலமாக. அதை நம்ம காதுல கேட்டு அந்த ஆலோசனைப்படி நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக வாசிக்கலாம் அடுத்த வசனம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். முதலாவதாக அவன் வேலைக்காரராக சர்வன்ட் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சர்வன்ட் மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் ஒரு ஸ்டூடெண்ட். பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, எங்க அறிவு கண்ணை கொஞ்சம் திறந்துருங்க. இப்ப இந்த சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க காதுல பேசுறீங்க, நான் ஒரு வேலையாளாக ஒரு ஊழியனாய் இருக்கிறேன், இப்பொழுது என்னுடைய கண்களை திறந்தருளும். என் கண்களை, எதற்காக கண்களை திறக்க வேண்டும் என்றால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு. இந்த வேதத்திலே அநேக அதிசயங்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை அதிசயமாய் இருக்கிறது. வாசிக்கலாம் 129 வசனத்தை வாசிக்கலாம். 129. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். உம்முடைய சாட்சிகள், இந்த வேத வசனம் அதிசயமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறதான இந்த வேத புத்தகமே மிகப்பெரிய அதிசயம். அநேக போராட்டங்கள், அநேக பாடுகளை எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு விடுதலையாக நம்முடைய கரத்திலே இந்த வேத புத்தகம் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இதுல இருக்கிறதான வார்த்தைகள் எல்லாம் அதிசயமானவைகள். இதை நான் காணும்படிக்கு ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே நாங்க ஒரு மாணவராக இருக்கிறோம், ஒரு ஸ்டூடெண்டா நாங்க வந்திருக்கிறோம், எங்க கண்களை திறந்தருளுங்க. இந்த ஆண்டவர் வேத வசனங்கள் அதிசயமாயிருக்கிறது, அவருடைய செயல்கள் அதிசயமாயிருக்கிறது, அவருடைய அன்பு அதிசயமாயிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு அதிசயமாயிருக்கிறது. எல்லாராலும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியவில்லை. கண்கள் திறக்கப்பட்டவர்கள் மாத்திரமே ஆண்டவர் சிலுவையிலே நம்மிடத்திலே அந்த அன்பு கூர்ந்ததான அந்த அன்பை நாம் காண முடிகிறது. ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். கண்கள் வேதத்திலே நாம் பார்ப்போமேனால் அநேக இடங்களிலே கண்கள் திறக்கப்பட்டதான அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகாரினுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை காணும்படியாக. பீலையாமுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார், தேவனுடைய வழியை அறியும்படியாக. எலிசா தன்னுடைய வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படி ஜெபிக்கிறான். ஆண்டவர் இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார், தேவ செயலை அறிந்து கொள்ளும்படியாக. அது மட்டுமல்ல, எம்மா ஊருக்கு போய் கொண்டிருக்கிறதான அந்த சீஷர்களுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். எதற்காக என்றால் வேத வசனத்தின் அதிசயங்களை காணத்தக்கதாக. இன்றைக்கு ஆண்டவர் ஆலோசனைக்காரராக இருக்கிறார். எப்படி ஆலோசனை சொல்கிறார் என்றால், நான் வேலைக்காரனாக இருக்கிறேன், ஆண்டவரே ஐ எம் சர்வன்ட், நீங்க என்னிடத்துல உடைய காதுனால உடைய வசனத்தினால எனக்கு ஆலோசனை கொடுங்க. ரெண்டாவது, என்னுடைய கண்களை திறந்து, நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறேன், என்னுடைய கண்களை திறந்து அதிசயத்தை பார்க்கும்படியாக, ஆலோசனையை பார்க்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க என்று இந்த சங்கீதக்காரன் கேட்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக
19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே நான் பரதேசி, பூமியிலே நான் பரதேசி. மூன்றாவதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நான் பரதேசி, ஸ்ட்ரேஞ்சர். இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகமே ஒரு காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்றாங்க, அந்தந்த நாட்டுகளுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, ஒரு பரதேசியா நான் இங்க இருக்கிறேன், புது ஊர்ல நான் இருக்கிறேன், எனக்கு பாதை தெரியல, ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்கிறார். பரதேசிக்கு ஒரு புது ஊர்ல இருக்கிறதான அவருக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி என்றால், எப்படி நடந்து போக வேண்டும், எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறதை ஒரு தன்னுடைய நடக்கும் பாதை, கடந்து போக வேண்டிய பாதை. புது ஊர்ல இருக்கிறோம், ஒரு புது இடத்துல போனா எந்த கடை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவர் சொல்றாரு, பூமியிலே நான், இந்த ஊர்ல நான் இருக்கிறேன், உங்களுடைய நான் நடக்க வேண்டிய வழியை நீங்க எனக்கு காட்டு காண்டவர் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பரதேசிக்கு, பரதேசி என்றால் வேற்று வேற்று இடத்துல இருக்கிறவர். ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்கே நாம் பார்க்கிறோம், வேற இடத்துல நம்ம எல்லாம் விண்ணுக்குரியவர்கள், ஆனால் இவர் எங்க இருக்கிறாரு, பூமியில இருக்கிறார். இந்த உலகத்துல நாம இருக்கிறோம். இப்படி இருக்கிற நேரத்துல ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் எங்க போறது, என்ன பண்றது, எதுவுமே எனக்கு தெரியல, ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க. ஆண்டவர் ஆலோசனை தந்து ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். சர்வன்ட், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்டூடெண்டா இருந்து கண்களை திறந்து அதிசயங்களை பார்க்க கிருபை தருகிறார். பரதேசியா இருக்கிறதான வழி எங்க போறதுன்னு தெரியல, என்ன நடக்குது, என் வாழ்க்கையில என்ன நடக்குது எனக்கு தெரியல, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன், என்னோட வாழ்க்கை ஒரு க்ளோஸ்டு டோர் கிட்ட, நான் ஒரு மூடப்பட்ட கதவு முன்னாடி நிற்கிற போல நான் உணர்கிறேன், என்னோட வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வழி காட்டிருப்பா, நான் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை வழி நடத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம், 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 24 வரைக்கும் வாசிக்கலாம். வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரனுமாய் இருக்கிறது. இங்கே இந்த சங்கீதக்காரன் கடந்து போகிறதான பாதை என்னவென்றால், பாடுகள் வழியாக அவர் கடந்து போகிறார். இவர் கஷ்டத்துல இருக்கிறார். என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னா, இவருக்கு முன்னாடி யாரெல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்களாம், பிரபுக்கள் உட்கார்ந்து என்ன பேசுறாங்க, விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் எனக்கு விரோதமா எழுப்புறாங்க. இங்க பிரபு, தமிழ்ல பிரபுக்கள் என்று போடப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்தில் நம்ம வாசித்தோம் சொன்னா ரூலர் அண்ட் பிரின்சஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரிகள் பேசுறாங்க, இளவரசர்கள், ராஜாக்கள் என்ன பண்றாங்க, இவருக்கு விரோதமா எழுப்புகிறார்கள். இன்றைய நாளில் கூட நமக்கு விரோதமாக அநேக சூழ்நிலைகள், அநேகர் விரோதமான எழுப்புகிறார்கள். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய அண்டை வீடுகளிலே, நம்முடைய ஊழியங்களிலே அநேகர் விரோதமாக எழும்பி நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தடை சுவராய் இருக்கிறார்கள்.
இப்படி கஷ்டப்படுற நேரத்துல இவர் மனசுல ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாடுகளோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், என்னுடைய ஆலோசனை உமக்கு இன்பமா இருக்கும். எனக்கு கண்டி எங்க அம்மா இருந்திருந்தா ஒரு எவ்வளவு நல்லா எனக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசித்த நேரங்கள் உண்டு. எங்க அம்மா திடீர்னு என்று மறித்து விட்டார். ஒரே வாரத்துல கோவிட் வந்தது, அட்மிட் பண்ணோம். இந்த வாரம் அட்மிட் பண்ணோம், அடுத்த வாரம் இறந்துட்டாங்க. அம்மா இருந்தா இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாரும் விரோதமா இருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அம்மா இருந்தா ஜெபித்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கிறோம். அப்பா இருந்தா இல்ல எங்க பாஸ்டர் இருந்தா எப்படி எனக்காக ஜெபித்திருப்பார். எங்க பாஸ்டர் கடந்த வருடத்துல மறித்து விட்டாங்க. இப்படிப்பட்ட என்ன செய்வது, ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்ன பண்றது அப்படின்ற நேரத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆலோசனைக்காரராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு விரோதமா அநேக காரியங்கள் இருக்கு, யாருமே இல்லைங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு, நான் அடுத்தது என்ன பண்றதுன்னு நான் தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். பாடுகள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, நமக்கு ஆண்டவர் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆலோசனை இன்பமா இருக்கிறது. சர்வன்ட்டுக்கு ஆண்டவர் பேசி ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்டூடெண்ட்டுக்கு ஆண்டவர் கண்களை திறந்து ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்டேஞ்சருக்கு ஆண்டவர் நடக்கும் பாதையை காட்டி ஆலோசனை கொடுக்கிறார். சஃபரிங், பாடுகள் ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கிறதான உங்களுக்கு ஆண்டவர் இன்பமான ஆலோசனையை கொடுத்து உங்களை வழி நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஆண்டவர் நம்மை சுத்தமாக நிலைநிறுத்த, கரைப்பட்ட இந்த உலகத்திலே நாம் சுத்தமாக வாழ நமக்கு உதவி செய்கிறார். கலங்கி போயிருக்கிற நேரத்தில் நமக்கு ஆலோசனை தந்து, நமக்கு கவுன்சிலரா இருந்து, கிளீனா இருப்பதற்கு மாத்திரமல்ல கவுன்சிலரா இருந்து நம்மை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் சுத்தமா இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனா இந்த உலகத்துல நீர் எங்களுக்கு என்ன செய்கிறீர், ஆலோசனை தருகிறீர்கள். ஆண்டவரே, அந்த ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொண்டு வெற்றியாய் வாழ, அந்த இன்பமான ஆலோசனையை நான் பெற்றுக்கொண்டு என்னோட வாழ்க்கையில நான் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும். அப்பா, நீர் எங்களுக்கு திரும்ப பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எங்களை நாங்கள் ஆண்டவரே வேலைக்காரராக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மாணவர்களாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஸ்ட்ரேஞ்சராக, இந்த உலகத்திலே பரதேசிகளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற அந்த பாடுகளை, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான அந்த பாடுகளை இடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா இந்த பகுதிகளிலே ஆண்டவரே தேவ ஆலோசனை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. அந்த வேத வசனத்தின் மூலமாய் வருகிறதான அந்த இன்பமான ஆலோசனை கர்த்தர் நீர் கட்டளையிட்டு அல்லேலூயா நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாய் கேட்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா.
பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிற தேவனப்பா. அப்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் தந்ததான இந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு அந்த தேவனுடைய சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க, அந்த இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமா இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரே, இங்க இருக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றியருளும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே அவருடைய நடைகளை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய வாழ்க்கையில இந்த நாளிலே செய்யறதான ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக நடத்துதலை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென்.